மெட்ராஸ்க்கு வரக்கூட பணம் இல்லாமல் இருந்த குடும்பத்தில் தான் இருந்தவன். எனக்கு இன்னும் பணம் அப்படின்றது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து 22 வருஷம் நான் வந்து வேன் கோவை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது கனவு காணுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முந்தைய அந்த கனவு வந்து நனவாச்சு. அதுக்காக காசு எடுத்துக்கிட்டு ரொம்ப அந்த படம் கூட எனக்கு இப்போ ஃப்ளாப் ஆன இடத்துல கொஞ்சம் காசு எடுத்து சேர்த்துக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி அப்படியே இங்கேருந்து ஆம்ஸ்டர்டாம் ட்ரெயினில் இங்கேருந்து பாரிஸ் போயிட்டு பாரிஸ்லேருந்து ஆம்ஸ்டர்டாமுக்கு ட்ரெயினில் போயிட்டு செலவு பண்ண கூட காசு இல்லாமல் போயிட்டு அது வந்த ஒரு தருணம் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நான் ஐஸ்லாண்ட்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய அசிஸ்டண்ட் 2 பேர் வெங்கட் நிவி அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடைக்கானலில் ஒரு இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ நான் சொன்னேன் வந்து ரொம்ப அழகாக இருக்கடான்னு சொன்னேன். ஸோ இப்போ என்ன முக்கியம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளை எப்படி ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே நம்மளை வச்சு நம்மளை அதை பொருத்தி பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டானோ படங்களில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ஷாட் வரும். திடீர்னு படத்தில் ஒரு ஷாட் வரும்போது கடலுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு துளியாக அவர் நிற்பார். அந்த ஷாட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சின்ன சிலுவை மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. அது என்னன்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்துக்கு முன்னால் ஒரு 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 கடலுக்கு முந்தைய ஒரு மனிதன் எவ்வளோ சின்னமாக இருக்கிறான்றதை ஜக்ஸ்டாபோஸ் பண்ணுறதுக்காக அவர் அடிக்கடி அந்த ஷாட்டை ரெக்கரண்ட்டாக காட்டுவார். தரமான ஃபார்ம்லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க.